அமதிவனம் அக்கராயன் கிளிநொச்சி. அமலமரி தியாகிகளின் துறவற இல்லத்திலிருந்து அருட்தந்தையர்களால் நடாத்தப்படும் நற்கருணை ஆராதனை. அனைவரும் அவரவர் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம்.
சொற்கரிய போதா சரணம் சரணம். அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, அற்புதங்கள் செய்பவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம், உமது பெயரை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி எண்ணி மகிழ்ந்து வியந்து நன்றி செலுகிறோம். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, அமைதியோடு வாழ ஆசைப்படுகிறோம். குழப்பங்கள் நிறைந்த உலகத்திலே, நிம்மதியற்ற சமூகத்திலே, நோய்கள் நிறைந்த ஒரு போராட்டமான வாழ்வுக்குள்ளே தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசையினாலே அமைதி பெற துடிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே ஆரோக்கியமான வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறோம். ஆண்டவரே, வேதனையின் விளிம்பிலே இருக்கிறோம். ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலை பெற துடிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கரம் பெற்றுவார் யாரும் இல்லை, எங்களுக்கு ஆறுதல் சொல்வார் யாரும் இல்லை. நீர் ஒருவரே எங்களுக்கு தஞ்சம் என்று இந்த மணித்துளி உம்மிடமிருந்து ஆறுதல் பெறுவதற்கு இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, வல்லமை உள்ளவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். நல்லவரே, உமக்கு நன்றிகள் சொல்லுகிறோம். நீர் இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் இந்த இடத்திலே இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். ஆண்டவரே, வல்லவரே, எங்கும் பிரச்சனைகள், நம்பிக்கையில்லா தன்மைகள், குடும்ப வாழ்வை வாழ முடியவில்லை. துறவற மடங்களிலும் குரு மடங்களிலும் நிம்மதியாக பணி செய்ய முடியவில்லை. அமைதியின்றி குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்வுக்குள்ளே இன்று மனிதம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதில் இருந்து எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒருவர் நீர் மட்டுமே. ஆண்டவரே, அதனால் இந்த மணித்துளி நாம் எங்களை முழுமையாக உம்மிடம் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் பாதைகளை காட்டும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள். ஐப்பசி மாதத்திலே, செபமாலை மாதத்திலே, அன்னை மரியாவோடு பயணிக்கின்ற மாதத்திலே, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் இருக்கிறோம். இந்த நற்கருணை பிரசன்னத்தோடு, அதனுடைய ஆசீரோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய குடும்பங்களுக்காக விசேடவிதமாக செபிப்போம். அன்று அன்னை மரியா சூசை வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பம் என்று சொல்லப்பட்டது. காரணம், இயேசு அவர்களோடு இருந்தார். இன்று எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் இந்த இயேசு ஆண்டவர் எங்களோடு வாசம் செய்ய வேண்டும். இந்த இயேசு ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும். இந்த வல்லமை உடையவருடைய ஆட்கொள்ளுதல் எங்களோடு இருந்தால்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்வு பெற முடியும். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, ஏனெனில் ஆண்டவருடைய இந்த அருள் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாண்பின் பிரசன்னம், அன்பின் பிரசன்னம், அன்பர் இயேசுவின் தரிசனம் என்று கொரோனா நோயோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாரும் எங்களை காண வர முடியாத ஒரு நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே எங்களை தேடி வரக்கூடியவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தானே என்பர்களே. என்று எங்களுடைய கதவுகளை எல்லாம் தாளிட்டு நாம் வெளியே வரக்கூடாது என்று முத்திரை பதித்து செல்லுகிறார்கள். நாங்கள் வெளியே வர முடியாது, எங்களை தேடியும் யாரும் உள்ளே வர முடியாது. அந்த நிலையிலே எங்களை தேடி வந்து அன்பு செய்கிறவர் இந்த ஆண்டவர் அல்லவா? அவரை முகமுகமாக பார்க்கிற அந்த சந்தர்ப்பத்தை இந்த நேரலை மூலமாக நாங்கள் காண்கின்ற பொழுது அவரை புகழ்ந்து நன்றியோடு ஆராதனை செய்வோமா என்று
வயோதிபர்கள் வெளியே செல்ல முடியவில்லை. தங்களுக்கு வேண்டிய மருந்துகளை கூட போய் வைத்தியசாலைகளிலே எடுக்க முடியவில்லை. இளைஞர்கள் யுவதிகள் வேலை தேடி வாழ்வை பெருக்க முடியவில்லை. சிறுவர் சிறுமியர் தங்களுடைய கல்வியை சரியான முறையிலே பெற முடியவில்லை. வேலை செய்கின்ற பெரியவர்கள் தங்களுடைய வேலையினை முழுமையாக செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நிலையிலே மனம் சோர்ந்தவர்களாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தைரியம் தந்து வாழ்வின் பாதைகளை காட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் போஷித்து வழிநடத்துகிறவர் இந்த ஆண்டவர் அல்லவா? இவரை நாம் போற்றி புகழ வேண்டாமா? இவருக்கு மகிமை சேர்க்க வேண்டாமா? இவருடைய வல்லமையுள்ள காரியங்களை செயல்களை நினைத்து மகிழ்ந்து வியந்து போற்ற வேண்டாமா? அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் பலர் வியாதியோடு இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், விரக்தியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம், முரண்பாடுகளோடு இருக்கலாம், வாழ்வே வேண்டாம் என்கின்ற ஒரு நிலையற்ற தன்மையிலே இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை பார்க்கிற பொழுது அத்தனையும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அகன்று போக வேண்டும். ஏனெனில் வல்லமையுடையவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார். வாழ்வு தருபவர் எங்களோடு கூட இருக்கிறார். அற்புதம் செய்பவர் எங்களுடைய கரம் பற்றுகிறார். அவர் தன்னுடைய வார்த்தைகளால் எங்களுக்கு ஆறுதல் தருகிறார். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நன்றியாக அவரை புகழ்ந்து பாடுவோம். உள்ளத்தில் இருந்து பாமாலை கொடுத்து உணர்வுகளை அதனுள் சேர்த்து உதடுகளால் இந்த உன்னதமானவரை துதிப்போம். வல்லமை உள்ள ஆண்டவரை ஏற்றி போற்றி இந்த வேளையிலே புகழ்ந்து பாடுவோம். உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான். ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான். அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான். ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். என்னை
சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான், என்னை வழி நடத்தும் தெய்வமும் மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடினோம். மகிழ்ச்சியோடு அவருக்கு முன்பாக இருக்கிறோம். இந்த உன்னதமான வேளையில எங்களுடைய குடும்ப வாழ்வை பற்றி ஆழமாக சிந்தித்தவர்களாக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றி சிந்தித்தவர்களாக, ஒரு குடும்ப தலைவனாக, தலைவியாக, குடும்பத்தில் வாழுகிற பிள்ளைகளாக, இன்னும் துறவர குடும்பங்களிலே வாழுகின்ற துறவிகளாக, குருக்களாக நம் ஆண்டவருக்கு முன்பாக இந்த வேளையிலே இருக்கிற பொழுது கடந்து வந்த எங்களுடைய பாதையை, இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்வை சற்று திரும்பி பார்க்க இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணிலே ஏன் இந்த அவலங்கள், நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே ஏன் இத்தனை இழப்புகள் என்று நாம் கண்ணீர் சிந்துகிறோம். விரக்தியின் உச்சத்திலே இருக்கிறோம். எங்கள் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பூத உடலுக்கு கூட மரியாதை செலுத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே நாம் இருக்கிறோம். இந்த வாழ்வியல் அனுபவங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த துன்பகரமான நிகழ்வுகள் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? சகோதர சகோதரிகளே, இத்தனை அவலங்களை நாம் இந்த மண்ணிலே கண்டும் நான் மாறிவிட்டேனா? என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்கு உரிய வாழ்வாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறதா? அன்பர்களே, மீண்டும் மீண்டும் ஒரு குறுகிய மனநிலையோடு, சுயநல எண்ணங்களோடு, ஆணவ உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதில் இருந்து நாம் விடுபடுவதற்குரிய வழி என்ன என்று சிந்திக்க ஆண்டவர் இந்த பொழுது என்னையும் உங்களையும் அழைக்கிறார். சற்று சிந்திப்போமா? அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான பிரசன்னத்துக்கு முன்பாக இருக்கிறோமே.
அன்று எங்களுடைய பாவங்களை எல்லாம் சிலுவை வடிவில் தோள் மேல் சுமந்து கல்வாரியிலே அந்த சிலுவையிலே தன்னை தந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான தியாக வாழ்வை பார்த்தும் இன்று எங்கள் மண்ணிலே நடக்கின்ற அவலங்களை கண்கூடாக கண்டும் நான் இன்னும் திருந்தவில்லை, என்னுடைய எண்ணங்கள் இன்னும் மாறவில்லை, என்னுடைய உணர்வுகளை நான் இன்னும் கட்டுப்படுத்தவில்லை, நான் என்னுடைய ஆசைகளுக்கு வரம்பு கட்டவில்லை, மாறாக பாவக்குழியிலே விழுந்து கிடக்கிறோம், பொய்யிலே புரண்டு கொண்டிருக்கிறோம், அநீதியின் வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய இருத்தல் இன்னொருவனுக்கு வாழ்வை கொடுக்கவில்லை, என்னுடைய வாழ்வு இறைவனுக்கு மகிமை சேர்க்கவில்லை. இதை இந்த உன்னதமானவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற பொழுது நாங்கள் கண்கூடாக காண முடிகிறது. அன்று இதில் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் இயேசுவிடம் ஓடி வாருங்கள். முழந்தாள் படியிட்டு கண்களை மூடியவர்களாக கதறி அழுங்கள். இயேசுவே, நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், வல்லவரே, பாவத்தின் உச்சத்திலே இருக்கிறோம், இத்தனை அவலங்களை கண்டும் திருந்தாத உள்ளங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வல்லவரே, ஒரு விசை என்னுடைய வாழ்வை மாற்றுவீரா? எனக்குள்ளே ஒரு புனித பயணத்தை ஆரம்பிப்பீரா? ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் வழி செல்வதற்கு எனக்குள்ளே ஒரு நல்ல எண்ணம் பிறக்காதா? ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நற்கருணை பிரசன்ன ஆட்கொள்ளுதல் என்னை தேற்றி வழிநடத்தாதா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இத்தனை விடயங்களை கண்டும் நான் மாறாமல் இருக்கிறேன்? ஆண்டவரே, மாறினாலும் மறுகணம் மீண்டும் விழுகிறேனே, ஏன் என்னால் நிலைத்து நிற்க முடியவில்லை? ஆண்டவரே, எத்தனை வாக்குறுதிகளை நான் உமக்கு தந்திருக்கிறேன், அத்தனை வாக்குறுதிகளையும் இழந்து விட்டேனே இயேசுவே. துறவர வாக்கு தத்தமாக, குருத்துவ வாக்கு தத்தமாக, திருமண வாக்கு தத்தமாக நாம் எத்தனை வாக்கு தத்தங்களை உமக்கு தந்தோம். அதிலே நிலைத்து நிற்க முடியாமல் தவிக்கிறோமே. அனைத்திற்கும் இந்த பாவம்தான் காரணம் என்று அறிந்தும் உணர்ந்தும் அதையே வாழ்கிறோமே. இயேசுவே, இந்த புனிதமான நேரம், உன்னதரான உம்முடைய இந்த அருட்பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் நிச்சயமாக மாறுவோம். கண்ணீர் சிந்தி அழுகிறோம் ஆண்டவரே, புலம்பி அழுகிறோம் ஆண்டவரே, பெருமூச்சு விட்டு உம்மை நோக்கி கதறி கூவுகிறோம். எங்களுக்கு பாவ மன்னிப்பு தாரும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு தாரும் இயேசுவே. அன்பர்களே, ஒரு கணம் எங்களுடைய வாழ்வின் தன்மைகளை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி கதறி அழுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். பின்வரும் பஜனை பாடல் மூலமாக ஆண்டவரிடம் எங்களுடைய பாவங்களை சொல்லி அழுது மன்றாடி மன்னிப்பு வேண்டியவர்களாக எங்களை ஆண்டவரிடம் சரணாகதியாக்குவோம்.
மகனே எப்போதும் மன்னிக்கின்றேன். சிலுவை பாடுகள் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக, கல்வாரி பலியும் உனக்காக, காலமெல்லாம் நான் உனக்காக மன்னிக்கின்றேன், மன்னிக்கின்றேன். என் மகனே எப்போதும் மன்னிக்கின்றேன், மன்னிக்கின்றேன், மன்னிக்கின்றேன். என் மகளே எப்போதும் மன்னிக்கின்றேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 திருவாக்கியங்கள் 42 தொடக்கம் 52 முடிய. இயேசுவுக்கு 12 வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களையும் அறிமுகமானவர்களையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவரளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குடும்ப உறுப்பினர்கள் கடவுளால் அழைக்க பெற்றவர்கள், இறைவனின் அன்புக்குரிய இறைமக்கள். கொலோசியர் 3:12. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது படித்தோம். ஐப்பசி மாதத்திலே இருக்கிறோம். விசேட விதமாக பரிசுத்த கன்னிமரியாளுடைய செபமாலை மாதம் என்று திருச்சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாதத்திலே இருக்கிறோம். அன்னை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது விசேட விதமாக எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்வை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். அதே வேளையில் இன்றைய நாள் சர்வதேச சிறுவர் தினம். ஆகவே எங்களுடைய சிறுவர் சிறுமிகளுடைய வாழ்வை பற்றியும் நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி ஆண்டவர் இயேசு சிறுவனாக இருந்த பொழுது எவ்வாறு இறைவனுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்பதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே இருந்து எங்களுடைய குடும்ப வாழ்வை பற்றி சற்று சிந்திக்கின்ற பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள்
ஆகிய மூன்று சக்திகளும் அன்பில் சங்கமிக்கும் ஓர் ஆலயம்தான் குடும்பம் என்று சொல்கிறார்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த மூன்று சக்திகளும் அன்பில் சங்கமிக்கும் ஓர் ஆலயம் குடும்பம். அது புனிதமானது, அன்புமயமானது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு சமூகமாக வாழ்கின்ற ஒரு அமைப்பு குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. கடவுள் இந்த உலகத்திலே குடும்பத்தை உருவாக்கியது தன்னுடைய தெய்வீக குடும்பத்திலே மனிதர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற காரணத்தினால் கடவுள் இந்த மண்ணிலே குடும்ப வாழ்வை உருவாக்கினார் என்று நாம் அறிகிறோம். தொடக்க புத்தகம் 2:22 படிக்கின்ற பொழுது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை படைத்து ஏவாளை ஆதாமிடம் அழைத்து வந்து தானே குடும்ப வாழ்வை உருவாக்கினார் என்று படிக்கிறோம். இறைவனால் உருவாக்கப்பட்ட அந்த குடும்பம் இறைவனுக்கு உகந்ததாக வாழுகின்ற பொழுது, அவருக்கு ஏற்றதாக இருக்கிற பொழுது, அவருடைய திருமணத்தின்படி நடக்கிற பொழுது திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் 128வது சங்கீதம் வாக்கியங்கள் 3:4 அழகாக சொல்லுவார். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை அவர் சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார். திராட்சை கொடி போல அவருடைய மனைவி ஒரு வீட்டின் உட்புறத்திலே இருப்பாள். ஒலிவ கிளைகள் போல அவருடைய பிள்ளைகள் அவரை சூழ்ந்திருப்பார்கள். இது ஆண்டவருடைய ஆசி பெற்ற ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வின் வெளிப்பாடு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அத்தகைய ஒரு குடும்ப வாழ்வுக்கு ஆண்டவர் என்று எங்களை அழைக்கிறார். என்று என்னுடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது? உங்களுடைய குடும்ப சமுதாய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி நாம் ஆழமாக ஆண்டவர் இயேசுவின் அன்பு பிரசன்னத்தில் இருந்து சிந்தித்து பார்ப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று குடும்பங்கள் பல்வேறுபட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. துறவற குடும்ப வாழ்வு, குருத்துவ குடும்ப வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் இன்றைய ஜதார்த்த நிலையிலே காண முடிகிறதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு சிறுவன் ஆற்றங்கரை ஓரமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ஆற்றுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்ற ஒரு சத்தம். பார்க்கிறான், ஒரு முதலை வலையிலே தலையை மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலை சிறுவனை பார்த்து கேட்கிறது, என்னை காப்பாற்று. சிறுவன் சொல்லுகிறான், நான் உன்னை காப்பாற்றினால் நீ என்னை கடித்து விடுவாய், ஆகவே என்னால் வர முடியாது. முதலை சொல்லுகிறது, நான் அப்படி செய்வேனா? நீ எனக்கு நன்மை செய்கிறாய், நான் உனக்கு அநியாயம் செய்ய முடியுமா? தயவு செய்து என்னை காப்பாற்று என்று மன்றாடியது. நம்பிக்கையோடு சிறுவன் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த வலையை முதலினுடைய தலையில் இருந்து எடுத்து விட்டான். எடுத்த மறுகணம் முதலை சிறுவனை கவ்விக்கொண்டது. சிறுவன் கேட்கிறான், முதலையே முதலையே, நீ செய்வது சரியா? முதலை சொன்னது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. சிறுவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் இறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த முதலை செய்கிறது தவறு, இதை யாருக்காவது சொல்ல வேண்டும் என்று அண்ணாந்து பார்க்கிறான். மரத்திலே பறவை ஒன்று இருக்கிறது. பறவையை பார்த்து கேட்கிறான், பறவையே பறவையே, நீ சொல்லு, இந்த முதலை செய்வது சரியா? பறவை சொல்லுகிறது, இந்த உயரமான மரத்திலே நான் கஷ்டப்பட்டு கூடு கட்டி முட்டையிடுகிறேன். பாம்புகள் வந்து என்னுடைய முட்டைகளை குடித்து விடுகிறது. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை.
ஆகவே முதலை செய்வது பிழையாக எனக்கு தெரியவில்லை என்று பறவை கைவிட்டு விட்டது. அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முன்னாலே பார்க்கிறான், ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அவன் கழுதையை பார்த்து கேட்கிறான், கழுதையை நீ சொல்லு, இந்த முதலை செய்வது சரியா? கழுதை சொல்கிறது, நான் இளமையாக இருக்கிற பொழுது என்னுடைய எசமானர்கள் என்னிடம் நிறைய வேலை வாங்கினார்கள். இப்பொழுது வயது போய்விட்டது, என்னால் எதுவிதமான காரியமும் ஆகாது என்று கருதி என்னை கலைத்து விட்டார்கள். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. ஆகவே முதலை செய்வது பிழையாக எனக்கு தெரியவில்லை என்று கழுதை சொல்லுகிற வேளையிலே ஒரு குரல் கேட்கிறது, முதலையே நீ செய்வது தவறு. சிறுவன் மகிழ்ச்சியோடு பார்க்கிறான். ஒரு குட்டி முயல் முதலையை பார்த்து சொல்லுகிறது, முதலையே நீ செய்வது தவறு, நீ அநீதி செய்கிறாய், வஞ்சிக்கிறாய், தீமை செய்கிறாய் என்று சொன்னார். முதலை முயலுக்கு பதில் சொல்ல வாயை திறக்கிற பொழுது சிறுவன் நழுவி ஓடிவிட்டான். முயல் முதலையை பார்த்து சொன்னது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது சிறுவனை காணவில்லை என்று பெற்றோர்கள் ஓடி வருகிறார்கள். நடந்த சம்பவத்தை அறிந்து முதலையை அடித்துக் கொன்றார்கள். முதலை இறந்து விட்டது. இந்த பெற்றோர்களோடு ஊர் மக்களோடு வந்த ஒரு நாய் அங்கிருந்த முயல் குட்டியை பிடித்து கடித்து விட்டது. முயலும் இறந்து விட்டது. சிறுவன் பார்க்கிறான், தீமை செய்த முதலையும் இறந்து விட்டது, நன்மை செய்த முயலும் இறந்து விட்டது. சிறுவன் தனக்குள்ளே உணர்ந்து கொள்கிறான், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று எது சரி எது பிழை என்று ஊகிக்க முடியவில்லை. ஏனெனில் அப்படி குடும்ப வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய நியாயங்களை முன்வைக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை ஈனம் தளித்து விட்டது. சோர்ந்து போயிருக்கிறார்கள். அன்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள், ஒற்றுமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள்ளே பல்வேறுபட்ட விரோதங்களும் குரோதங்களும் இருக்கிறது. தியாக உணர்வு இல்லை. பிரமாணிக்கமான வாழ்வு வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக கூட தியாகம் செய்கின்ற தாய் தந்தையரை இன்று காண முடியவில்லை. பிள்ளைகளே தங்களுடைய வாழ்வு என்று பிள்ளைகளுக்காக உயிர் தியாகம் செய்த பெற்றோர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இன்று பிள்ளைகளை எல்லாம் துரத்திவிட்டு தன்னுடைய வாழ்வை பார்க்கின்ற பெற்றோர்கள் அதிகரித்து விட்டார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இன்று குடும்ப வாழ்வு மிகவும் மிகவும் நொந்து போயிருக்கிறது. முதலாவது காரணம், கணவன் மனைவியிடையே பிரமாணிக்கமில்லாத வாழ்க்கை. இந்த பிரமாணிக்கமில்லாத வாழ்க்கைக்கு முக்கியமான காரணம் சுயநல எண்ணம். நான் நன்றாக வாழ வேண்டும், எனக்கு எல்லாம் வேண்டும், என்னுடைய இலக்கை நான் அடைய வேண்டும், என்னுடைய சுதந்திரத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது என்கின்ற குறுகிய எண்ணங்களும் சுயநல எண்ணங்களும் ஆணவமும் என்று பிரமாணிக்கமற்ற ஒரு வாழ்க்கையை குடும்பங்களுக்குள்ளே உருவாக்கி விடுகிறது. இது மனைவியுடைய எண்ணமாக இருக்கலாம், கணவனுடைய எண்ணமாக இருக்கலாம். இருவரும் ஓர் எண்ணம் கொண்டவர்களாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது பிரமாணிக்கம் இல்லாத ஒரு வாழ்வு உருவெடுக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கணவனும் மனைவியும் அல்லது தாயும் தந்தையும் இவ்வாறு வாழுகின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன என்று இன்றைய செல்வத்திரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனாலே இன்று பிள்ளைகள் அநியாயமாக அழிந்து போகிறார்கள். அவர்களுக்கு சரியான வழிநடத்தல் இல்லை, அவர்களுக்கு சரியான ஆன்மீக ஊட்டப்படுவதில்லை. என்று பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வீக பயம் இல்லை, ஒரு ஒழுக்கமான வாழ்வு இல்லை, செபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பெற்றோர்கள் காட்டுவதில்லை. இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழில்நுட்ப கருவிகளோடு தங்களுடைய வாழ்வை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான நிறை அன்பை உணர இன்று பிள்ளைகளால் முடியாமல் இருக்கிறது அன்பர்களே. காரணம் பெற்றோர்களுடைய தாறுமாறான வாழ்க்கை என்று நான் சொல்லுவேன். இதுதான் என்று எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே யதார்த்தத்திலே நாம் காண முடிகிறது.
தாயும் தந்தையும் பிரிந்து போகிறார்கள். பிரிந்து போகிற பொழுது தாயோடு ஒரு பிள்ளை, தந்தையோடு ஒரு பிள்ளை என்று பிரித்து விடுகிறார்கள். எப்படி அந்த குடும்பம் இறை குடும்பமாக, திரு குடும்பமாக வாழ முடியும்? அன்பிக்க சகோதர சகோதரிகளே, செபமாலை மாதம் அன்னை மரியா சூசை இயேசுவினுடைய திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அவர்கள் திருக்குடும்பமாக வாழ்ந்தார்கள். காரணம், அந்த குடும்பத்திலே அன்பு இருந்தது, அந்த குடும்பத்திலே விட்டுக் கொடுப்பு இருந்தது, அந்த குடும்பத்திலே தியாகம் இருந்தது, அந்த குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்காக வாழுகின்ற ஒரு நிலை இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குடும்பம் இயேசுவை தன்னுடைய வாழ்விலே சுமந்து கொண்டு சென்றது. என்னுடைய குடும்பங்களுக்குள்ளே உண்மையான அன்பு இருக்கிறதா? எங்களுடைய துறவர குடும்ப வாழ்வுக்குள்ளே உண்மையான அன்பு இருக்கிறதா? புரிந்துணர்வு இருக்கிறதா? விட்டுக் கொடுப்பு இருக்கிறதா? மன்னிப்பு இருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எந்த மட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் புரியும். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைய உலகத்தின் சமூகத்தினுடைய இயல்பு நிலையாக இருக்கிறது. இதுவல்ல வாழ்வு. வாழ்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான வாழ்வை நாம் ஆண்டவருக்குள்ளே கண்டுகொள்ள வேண்டும். உண்மையான வாழ்வின் பாதைகளை இந்த ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் என்று ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லித் தருகிறார். இன்று பல்வேறுபட்ட இழப்புகள், பல்வேறுபட்ட துன்பங்கள், பல்வேறுபட்ட அவலங்கள், இத்தனைக்கும் காரணம் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். அந்த செய்தியை நானும் நீங்களும் இன்னும் உள்வாங்காமல் இருக்கிறோம். அதுதான் இன்றும் இந்த அவல நிலைக்கு காரணம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நோக்கி நாங்கள் செபிப்போம். வல்லவரே, எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் திரு குடும்பமாக மாறுவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்க வேண்டும். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, என்று ஆண்டவர் இயேசு சிறுவனாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் அவரை பார்த்து, ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய் என்று கேட்ட பொழுது 30 வருடங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்த இயேசு தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். 12 வயதிலே காணாமல் போன இயேசுவை 30 வயதிலே நாங்கள் மீண்டும் காண்கிறோம் விவிலியத்திலே. அந்த 18 வருடங்களும் தாய் மரியாவோடு சேர்ந்து வாழ்ந்த இயேசுவை திருவிழியவங்களுக்கு சித்தரித்து காட்டுகிறது. இன்று பிள்ளைகள் அப்படி வாழ்கிறார்களா? இன்று பெற்றோர்களை கனம் பண்ணுகின்ற பிள்ளைகளை எங்களால் பார்க்க முடிகிறதா? பெற்றோருக்கு முற்றோருக்கும் மற்றோருக்கும் உகந்த ஒரு வாழ்வை இன்று பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அன்பர்களே, இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக இந்த வேளையில் இருக்கிற பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விடுதலை பயணம் 20 வாக்கியம் 12 சொல்லுகிறது, ஆண்டவராகிய கடவுள் நீ வாக்களிக்கும் நாட்டில் நெடுூழி வாழ வேண்டுமெனில் உன் தாய் தந்தையரை மதித்து நட. இன்றைய சிறுவசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, உங்களுடைய பெற்றோர்களை மதித்து நடவுங்கள். நீதிமொழி புத்தகம் 23 வாக்கியம் 22 சொல்லுகிறது, பெற்ற தந்தைக்கு செவி கொடு, உன்னுடைய தாய் முதுமையடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. சீலா புத்தகம் 3 வாக்கியம் 4 சொல்லுகிறது, அந்நியரை மேன்மைப்படுத்துவோர் பெரும் செல்வம் சேர்த்து வைப்போருக்கு ஒப்பாவர். சீலா புத்தகம் 3 வாக்கியம் 11 சொல்லுகிறது, தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைக்கு செருமை. அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களை மதியுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், பெரியவர்களை மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆசிரியர்களுடைய அறிவுரைகளை கேளுங்கள். இந்த மண்ணிலே உங்களுக்கு ஒரு இலக்கை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள், அந்த இலக்கை நோக்கி நடவுங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசி பெற்ற பிள்ளைகளாக உங்களால் வாழ முடியும். மேலாக உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்குங்கள், இறை வார்த்தைகளை படியுங்கள், பெற்றோரோடு சேர்ந்து செபமாலை செபியுங்கள். பரிசுத்த கனிமரியாள் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம், ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அடைவதற்கு செபமாலை மூலமாக
அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவள் கற்றுத் தருகிறாள். அவள் சொல்லுவாள், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் வழி செல்லுங்கள், சுபமாலை சொல்லுங்கள் என்று. சிறுவர்கள் சிறுமியர்களே, நீங்கள் ஆன்மீகமுள்ள நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கும் எங்களுடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறுவதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுபம் வேண்டும். வாழ்வில் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். மனதுக்குள்ளே எதையும் வைத்துக் கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே வாழுகின்ற நாம் ஒவ்வொருவரும் சகோதரன் சகோதரி என்கின்ற மனநிலையிலே வாழ வேண்டும். இதை ஆண்டவர் இயேசு எங்களிடம் எதிர்பார்க்கிறார். இதை நாம் வாழ்வோம் என்றால் உண்மையாகவே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகள் நாங்கள். வல்லமையுள்ள ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த இக்கட்டான துன்பகரமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையூட்டி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் தந்து தன்னுடைய வழியிலே உங்களை நடத்தி செல்லுவார். ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை பிரசன்னத்தோடு அவருடைய அன்பு பிரசன்னத்தோடு கூடியிருக்கிற இந்த உன்னதமான வேளையில எங்களுடைய துன்பகரமான வாழ்வின் தன்மைகளை எல்லாம் ஆண்டவரோடு சேர்ந்து சிந்தித்து எங்களுடைய குடும்ப வாழ்வை பற்றி ஆழமாக எண்ணி பார்த்து எங்களுடைய நிலை அறிந்திருக்கிற நாம் சில வேளைகளில் நாம் கண்ணீர் சிந்துகிறவர்களாக இருக்கலாம். சில வேளைகளிலே வேதனையை தாங்க முடியாதவர்களாக இருக்கலாம். சில வேளைகளிலே மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கலாம். பலருக்கு நாம் பொய்காரர்களாக இருக்கலாம், உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம். பலருக்கு அருவருப்பானவர்களாக கூட இருக்கலாம். நாம் ஆண்டவரிடம் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற உண்மையை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக எங்களை முழுமையாக அவரிடம் கையளிப்போம். என்று எங்களுக்கு முழுமையான குணமாக்கல் வேண்டும். எங்களுடைய பாவ நோயில் இருந்து குணமாக்கல் வேண்டும். எங்களுடைய உடல் நோயில் இருந்து எங்களுக்கு குணமாக்கல் வேண்டும். எங்களுடைய உளக்கோளாறுகளில் இருந்து நமக்கு குணமாக்கல் வேண்டும். அதை எங்களுக்கு தரவல்லவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. இந்த நற்கருணையின் அதிசயம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை இந்த மண்ணிற்கு வழங்கிய இந்த உன்னத அதிசயம் இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, வல்லமையுள்ள ஆண்டவருடைய அருட்கரம் எங்களை பற்றிக் கொள்வதாக. அந்த உன்னதமான ஆசீரை பெற நாங்கள் எல்லோரும் ஒருமித்தவர்களாக எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் எங்களுடைய மனதிலே எழுப்பியவர்களாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். வல்லவரே, உம்மை அண்டி வருகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, கண்ணீர் சிந்துகின்ற சகோதர சகோதரிகள் மேல் இரக்கமாயிரும். அவர்களுக்கு ஆறுதலாக இரும். வல்லவரே, நோயினால் அவஸ்தைப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் நீர் தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஆறுதலின்றி அந்தரிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இயேசுவே ஆறுதலாக இருந்தவளும் ஆண்டவரே, அவர்களை அன்பு செய்யும். அவர்கள் விரக்தியில் இருக்கிற பொழுது அவர்களுடைய வாழ்வுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை கொடும் ஆண்டவரே. கண்ணீர் சிந்துகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நீர் உண்மையான மகிழ்ச்சியை கொடுத்து அவருடைய வாழ்வின் தன்மைகளை மாற்றுவீராக. வல்லவரே, வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அமைதியை காட்டும். அவர்களுக்கு பொறுமையை கொடும். அவர்கள் சரியான தீர்மானம் எடுக்க உம்முடைய ஆவியானவரால் அவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர் கிடைப்பதாக. நல்லவரே, யாருமற்றவர்களாக அந்தரிக்கிறவர்கள், தனிமையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைவடைவார்களாக. வல்லவரே, என்றும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லோரோடும் தங்குவதாக. பிள்ளைகளுக்குரிய உறுதியோடு வேண்டுகிறோம். தந்தைக்குரிய பாசத்தோடு எங்களை அரவணைத்து காத்திரணும் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். இயேசுவே, தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே, மரியாயின் மாய்ந்தாரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே, மரியாயின்
இயேசுவே இரக்கத்தின் அரசாரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இரக்கத்தின் அரசரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே திருச்சபையின் தலைவாரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே திருச்சபையின் தலைவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். மாண்புயரு மருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாக. இனியனல் தேவன் வாழ்கவே. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு அளித்தருளேனே. அதிலே சகல மதுரமும் இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருகுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மலர்களை வணங்கும் நாங்கள் உமது வீட்டின் பயனை விடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாதியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழிய மூவொரு இறைவா, வாழிய மூவொரு இறைவா, தூய மூவொரு இறைவா, இறைவா வாழிய மூவொரு இறைவா, இணைந்த மூவொரு இறைவா, இறைவா
வாழிய மூவொரு இறைவா. படைக்கும் மூவொரு இறைவா இறைவா வாழிய மூவொரு இறைவா. மீட்கும் மூவொரு இறைவா இறைவா வாழிய மூவொரு இறைவா. ஆட்சிக்கும் மூவொரு இறைவா இறைவா வாழிய மூவொரு இறைவா. தந்தையே வாழிய வாழியவே வாழிய மூவொரு இறைவா. மைந்தனே வாழிய வாழியவே வாழிய மூவொரு இறைவா. ஆவியே வாழிய வாழியவே வாழிய மூவொரு இறைவா. வாழிய மூவொரு இறைவா வாழிய மூ